அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேஜில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 25க்கு 85 அப்படிங்கிற சைஸில் இருக்க ஒரு பில்டிங்கோட ரூஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்லோப் ரூஃப் பில்டிங். ஸோ இந்த பில்டிங்கில் ஷட்டரிங் ஒர்க் எப்படி பார்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதோட ஸ்லோப் ஆரம்பிக்கிற இடத்துல ஃப்ளாட்டாக ஒரு இதை அடிச்சுட்டு பலகை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற ஸ்லோப் இதை அடிக்கிறோம். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு ஸ்ட்ரென்த் வைஸாகவும் ஷட்டரிங் ஒர்க் இதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம காங்கிட்டு முடிச்சதுக்கப்புறம் சீலிங் பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கிறோம். இதுதான் இந்த நம்ம பில்டிங்கோட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டயக்ராம், ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் கொடுத்துருது. ஸோ அதில் இருக்கிற அந்த மெயின் பீம் சரிங்களா, அந்த இன்க்ளைன் பீமை வந்து ஒரே ராடாகவே நம்ம எடுத்து வளைச்சிருக்கோம். ஸோ அதை அப்படியே நம்ம எங்கேயுமே லேப்பிங் கொடுக்காம ஒரே ராடாக வளைச்சி நம்ம அப்படியே அதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் அந்த ஸ்லோப் ரூஃபோட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ நம்ம பீம் பார்த்துட்டிங்க, அதாவது வால்க்கு அந்த இடத்துல வாலில் வர பீமு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஸ்லோப்பாக வர்றதுனால ஸோ அதுக்கேற்றப்பல ரிங்ஸை நம்ம வந்து அடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் அது அந்த பீமோட ரிங்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் ஸ்லாப் எல்லாமே நம்ம என்ன டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 way ஸ்லாப்பாக டிசைன் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஸோ இதான் ஸ்லாபு. ஸோ எல்லா பீமுமே பார்த்தீங்க அப்படின்னா ராடு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லேப்பிங் எங்கேயுமே இல்லாமல் ஒரே ராடாக தான் வளைச்சி ரெடி பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து 1 way ஸ்லாப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். அதே மாதிரி இதில் உள்ள காலம் நம்ம இப்போ ஸ்லோப் ப்ரூஃபாக இருக்கிறதுனால இதுக்கு மேலே பில்டிங் நம்ம கன்ஃபார்மாக வரப்போகிறது இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிட்டோம்னா காலம் ராடை எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் பீமோடு சேர்த்து அட்டாச் பண்ணியிருக்கிறோம், மடித்து உள்ளே பைண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். சரிங்களா? ஸோ எல்லா ராடையுமே நம்மளால் பண்ண முடியாது. அப்படி முடியாத ராடாக கட் பண்ணிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா ராடையுமே என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பீமோடையே உள்ளே வச்சு பைண்ட் பண்ணியிருக்கோம். எல்லா இடத்துலையுமே காலத்தை நம்ம அப்படி தான் வச்சுருப்போம். காலம் ராட்ஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம பீமுக்குள்ளே உள்ளே பைண்ட் பண்ணியிருப்போம். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதில் நம்ம ஸ்லாப்பில் கொடுத்துருக்க ராடை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 1 way ஸ்லாப்புங்கிறதுனால மெயின் ராடை வந்து நம்ம 10 mm டிஸ்ட்ரிபியூஷன் ராடை வந்து 8 கொடுத்துருக்குறோம். சரிங்களா? ஸோ ஸ்பேஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 5 inch ஒன்று ஸ்பேஸிங் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி கிராங்க் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா L/4 வச்சுருக்கோம். சரிங்களா? L/4 நம்ம வந்து கிராங்க் கொடுத்துருக்குறோம். ஸோ இதான் இந்த பில்டிங்கோட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டீடைல். ஸோ இதில் பீம் ராட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறோம், அதே மாதிரி பீமோட சைஸ் என்ன கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் ரூஃப் காங்கிரீட் போடுற வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.